வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜபாதிபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது லண்டனுக்கு அண்ணாமலை போயாச்சு. இங்கே ஒருங்கிணைப்பு குழு மொத்தம் 6 பேர். அதுக்கு தலைமை ஹெச் ராஜா போட்டாச்சு. நீ அடுத்தது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பது எப்படி? சுத்தி சுத்தி அங்கதான் வருது பாஜக. அதிமுகவோட கூட்டணி யாரு கூட்டணி சேர்த்துவதாக இல்லை. சேருனாலும் அது விளங்காது. பாமகவை இன்னைக்கு மாற்றி முடிச்சுட்டு இருக்கு. ஆனா கட்டாயம் 2026 பாமக பாஜக கூட்டணி இருக்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியான அடியில 2026 நாடாளுமன்ற தேர்தல் சரியான அடி. எதிர்பார்க்கவே இல்லை. அன்புமணி ராமதாஸ் எதிர்பாராது. இன்னும் சொல்ல போனா அங்குள்ள தொண்டர்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு சரியான அடி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 2026 மீண்டும் பாஜகவோடு பாமக கூட்டணி வைக்குமா? கட்டாயமா வைக்க வாய்ப்பே கிடையாது. அதனால பாஜகவும் பார்க்குது, என்னடாவது பாமகவை சேர்த்தோம், ஏசிஎஸ் சேர்த்தோம், அப்புறம் என்னென்னமோ ஐஜேக்கு இப்படி கண்ட இது சேர்த்தோம், தேமுதிகவை சேர்த்தோம். ஒன்றும் பிரயோஜனம் 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லை. விருதுநகர்ல ஏறு ஏச்சு ஓட்டு. கடைசியில ஜெயிக்கவே இல்லை தேமுதிக. பொதுவாக ஜெயிக்கல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பில்டப் காமிச்சார். தாட்டு பூட்டு தெக்கால வடக்கால ஒன்றும் கிடையாது. ஆமா, தென்சென்னை மாவட்டத்துக்கு இத்தனை சீட், கோயம்புத்தூருக்கு இத்தனை சீட், தூத்துக்குடிக்கு இத்தனை சீட், நெல்லைக்கு இத்தனை சீட் போட்டு அமித்ஷா ஒதுக்குனாரு. அத்தனை வியாபம் போட்டாங்க. ஒரு 5 பைசா ஒரு ஆள் கூட கீழ்மட்ட தொண்டனுக்கு காசு கொடுக்கவே. அவங்க கொடுத்தாதான் போஸ்ட் ஒட்ட முடியும். அதை பார்த்துட்டு நம்மால் உள்ள குத்துவார், டொங்குன்னு குத்துவார். ஓட்டு ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் லபக்கு. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள அடித்தடி கலாட்டா. ஆமா, நீ 5 லட்சம் எடுத்துக்கிட்ட, எனக்கு 3 லட்சம் தானே கொடுத்த. நீ 10 லட்சம் பிரிச்சுக்கிட்ட, எனக்கு 2 லட்சம் தானே கொடுத்த. அவர்களுக்குள்ள ஒரு கோஷி சண்டை, தகராறு, அவர்களுக்குள்ள வெட்டு குத்தலாம் நடக்கும். அந்த அளவுக்கு மிக கேவலமான முறையில பாஜக 2024 நாடாளுமன்றத்தில் சந்திச்சு முடிஞ்சிருக்கு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும். ஆமா, திமுகவுக்கு அடுத்ததா எதிர்கட்சி வரிசைக்கு வராவிட்டாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ அடுத்த ஸ்டெப்லயா நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப துடித்துட்டு இருக்கு. அதுக்கு யாரை நம்ம காரணியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சுத்தி முத்தி என்ன வருது? அது அதிமுக தான் வருது. எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அது காலி, டிடிவி காலி, சசிகலா காலி. எஞ்சி இருப்பது என்ன? கூட்டமாக இருக்கிறது எடப்பாடி தான். பொழுது போச்சு. எப்படியாவது நாளை உள்ள இழுத்து போட்டு தூது விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பக்கத்துல பாஜக தலைவர் நெருங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. கண்டுக்கிறது மதிப்பதே. ஆமா, அது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அதிமுக மாஜி அமைச்சர்கள்ட்டையும் பாஜக தலைவர் தூது விடுறாங்க. எப்பா நாங்க சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு, நாங்க என்னப்பா ஒண்ணுமே. இதுல வேலுமணி இன்னும் சூப்பர். வேலுமணியை தூது விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பப்பு வேகலப்பா, நாங்க சொல்லியே கேட்கல. ஆமா, ஆனா நீங்க டைரக்டா போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஆனா பாஜக தலைவர் எடப்பாடிக்கு போன் அடிச்சு கூட தயங்கி கொண்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். காரணம் என்னன்னா, அவ்வளவுதான், ஆல்ரெடி 3 அஜெண்டா போட்டுட்டார். பாஜகவோட கூட்டணி இல்லை. 2வது பிரிந்தவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது. அடுத்தது அதிமுக தான் தலைமை. இந்த 3 தான் எடப்பாடியினுடைய இன்னைக்கு ஒரு அஜெண்டா. 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவோட கூட்டணி இல்லை. ஆமா, வச்சாங்கன்னா சிறுபான்மை ஓட்டு அவ்வளவுதான். தலையில துண்டை போட்டவில்லை. இஸ்லாமியர் ஓட்டு வராது, கிறிஸ்தவ ஓட்டு வராது. இந்த 2 ஓட்டை வச்சு அதிமுக ஜெயிச்சதாக பல சரித்திர வரலாறுகள் உண்டு. ஆமா, எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா அம்மையார் காலத்துல அதே மாதிரிதான். எடப்பாடி காலத்துல செதஞ்சு போச்சு. காரணம் என்ன? இடையில பாஜகவோட கூட்டணி வைத்த ஒரே நிலைமை, சுத்தமா காலி. அதனால மீண்டும் பாஜகவோட கூட்டணி இல்லை. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
அடுத்து பிரிந்து சென்றவளை சேர்க்க முடியாது. டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா சேர்க்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட 6 செங்கோட்டையின் தலைவர் 6 பேர் போட்டு அமுத்துனா இன்னைக்கு அமுத்திட்டு தான் இருக்காங்க எடப்பாடி. ஆமா, டிடிவியை சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், சசிகலாவை சேர்க்கணும். அதோட காமராஜர் அந்த பக்கம் டெல்டா மாவட்டம் சசிகலாவை கட்டாயமாக சேர்த்து விட வேண்டும் விடாப்பிடியா இருக்கிறாங்க. சேர்க்கவே கிடையாதுப்பா, முடிஞ்சு போச்சு. ஆமா, பிரிந்தவளை சேர்க்கவே முடியாது. அதுலேயும் குறிப்பா வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக வாய்ப்பு கொடுத்தா அவளை எடப்பாடிக்காரி அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3 பேர் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா வேலை முடிச்சு. அதிமுக வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் குட்டி கலாட்டம் பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் எடப்பாடிக்கு 5 நிமிஷம் மதிப்பு இருக்காது. அதே நேரத்தில் அதிமுக தான் தலைமை. ஆமா, பாஜக விட்டா அப்படின்னம்னா அவங்க தான் நாங்கள் தலைமை அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இப்போ அண்ணாமலை 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்க, நாங்கள் தான் தலைவண்ணா, யார் வந்தாலும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 0 வாங்கிட்டு இன்னைக்கு லண்டனுக்கு போயிட்டாரு. அதனால வந்து அதிமுக தலைமைங்கிறதுல வந்து எடப்பாடிக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆமா, அதனால அதை விட்டு கொடுக்க மாட்டேன் எப்படி இருந்தாலுமே சரி. ஆமா, பாஜக வந்து இன்னைக்கு வந்து முயற்சி கொண்டு செய்து விடுது. இன்னைக்கு எடப்பாடிகிட்ட பேசி எப்படியாவது ஒரு வகையில நம்ம வந்து கூட்டணி சேர்ந்துடும் 2026 சட்டமன்ற தேர்தல். இல்லையா அவ்வளவுதான், அவருடைய ஊழல் வழக்குகளை நாங்கள் தூசி தட்டுவோம் அப்படின்னு இன்னைக்கு சபதம் போட்டாச்சு. ஆமா, எடப்பாடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அந்த 3 கூட்டணி 3 விஷயம் அஜெண்டா மேல் சொன்ன மாதிரி 3 அஜெண்டா, இல்லாட்டி நீங்களே கட்சி நடத்துக்கப்பா அப்படின்ட்டாரு. அதை வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் சோர்ஸ் அந்த குரூப் ஒரே ஓட்ட ஓடி போச்சு. அதுக்கு எடப்பாடி எவ்வளவு பரவாயில்லையே. இப்போ வந்து பாஜக உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கூட்டணிக்கு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் நாங்க அந்த பாஜகவோட கூட்டணியை சேர மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருந்துட்டு இருக்கிறாரு. ஆமா, அதே நேரத்தில் இன்னொரு கருத்தும் போயிட்டு இருக்கு. அதிமுகவோட கூட்டணி அந்த பாஜகவோட கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக சேரக்கூடிய சமயத்துல கட்சியை அழித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தகவலா போயிடுச்சு. கட்டாயமா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அப்படியே மகாராஷ்டிராவில் பல சிண்டேக்களை உருவாக்கி இது போட்டு உள்ளுக்குள்ளே உருவாக்கி சுத்தமா அழிச்சு அப்புறம் டிடிவி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் விட்டு நுழைச்சு டோட்டல் எடப்பாடியை சேலத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதனாலதான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார், ரொம்ப வந்து பயந்த உணர்வோடு இருக்கின்றார். எடப்பாடியினுடைய தயக்க உணர்வுக்கு மெயின் காரணம் வந்து அதிமுக அழிந்து விடக்கூடாது பாஜகவால் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கருத்துரிமை போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்திலோட பாருங்க, ஒய்எம்சி மைதானத்துல வந்து மிக மோசமான வார்த்தையை சொன்னார் அண்ணாமலை. ஆமா, எடப்பாடி ஒரு தற்குறி அப்படின்னா அது மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டமா வந்து எங்கு பார்த்தாலும் உருவ பொம்மை இருக்கு. பாஜகவோட எடப்பாடி உருவ பொம்மை இருக்கிறது. எடப்பாடி பிரிவு வந்து அண்ணாமலை உருவ முயற்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தி தமிழகமே வந்து ஒரே புகைச்சலா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் அடங்கியிருக்கு. இந்த சமயத்துல அண்ணாமலை வந்து லண்டன் போயிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்வார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு இருக்கு. இதுல நீதான் நான் தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலி வேற அண்ணாமலைக்கு எடப்பாடி. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி அவர் ஒப்புக்கொள்வார்? எடப்பாடி கட்டாயமா வந்து ஒத்துக்க மாட்டார். இதுல வந்து அண்ணாமலை இன்னும் அதை விட ஆமா எடப்பாடியோட கூட்டணியே கூடாது என்று ஒதுக்கியவர். ஜெயலலிதா பத்தி தரக்குறைவா பேச்சு, எம்ஜிஆரை பத்தி தரக்குறைவா பேச்சு, அண்ணாவை பத்தி தரக்குறைவா பேச்சு அவங்க ஒதுங்கினாங்க. நீ என்ன ஒதுங்கினாலும் சரி, ஆமா உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு போட்டு அண்ணாமலை துண்டாக ஒதுங்கி கொண்டார். ஆமா, அது அதிமுகவை விட்டு இருந்தாலும் 0 தானே. அப்படிங்கிறப்ப கடைசியில் அதிமுக தான் வந்து ஆகும். நாம இல்லைன்னா உங்களுடைய பழைய வழக்குகள் ஃபைல்கள் தூசி தட்டப்படும் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பயமுறுத்தல் போயிட்டு இருக்கு பாஜக விட்டு அதிமுக நோக்கி. கேட்டா ஏகப்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு எடப்பாடி, அதெல்லாம் வந்து தூசி தட்டப்படும் ஒவ்வொன்றா. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? கட்டாயமா பெயர் கெடுவதை எல்லாம் விட மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு விஷயம் பதிச்சுது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்பே பண்ண முடியாது எடப்பாடி. அப்படிங்கிறப்ப ஓட்டு சிதறி விடும், தொண்டர்களை ஓட்டே விடாது.
அதனால வந்து இந்த எடப்பாடி வந்து பாஜகவை நெருங்கவே கூடாது, அவர்களும் நெருங்கிவிடக் கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதுக்கு சுற்றியும் ஏகப்பட்ட வேலியை போட்டு வச்சிருக்கிறார். அந்த வேலிக்குள்ளேயே பல ஓநாய்க்கள் சீண்டைகள் உருவாகி எப்படியாவது கூட்டணிக்கு பாஜகவோட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களையும் உடைத்து விட்டு இன்னைக்கு எடப்பாடி தனித்து ஒரு ஆளா நின்றுட்டு இருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் செயல்படும் அப்படிங்கிறது வந்து வரும் காலங்கள் தான் சொன்னோம். ஏன்னு கேட்டா அண்ணாமலை வந்து ஆல்ரெடி கூடாதுட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்ப இருக்கக்கூடிய அந்த குழு ஹெச் ராஜா மற்ற சோன்சோ அவன் எஸ்ஆர் சேகர்லாம் வச்சு ஒரு 6 பேரை வச்சு ஒருங்கிணைப்பு குழு பண்ணியிருக்கிறாங்க மத்திய பாஜக. இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 3 மாசம் தானே, 3 மாசத்துல ஏதாவது பண்ணி விட்டு அப்புறம் நீங்க பண்ணிட்டு ரன் பண்ணிட்டே போயிருங்க பாஞ்சுட்டு போட்டு அண்ணாமலைக்கு வேற போஸ்டர் கொடுத்து எங்கேயாவது ஜார்க்கண்ட் உத்தராண்டில் போட்டு விட்டா சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. இங்க வந்து தமிழக பாஜக தலைவரா வேற யாராவது போட்டு அப்படியே ரன் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு ஐடியாவில் வந்தாதான் அதிமுக வந்து உள்ள வரும், இல்லாட்டி வராது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. எடப்பாடி சொல்லிட்டார், அண்ணாமலை இன்னைக்கு நான் கூட்டணிக்கு வர்றோம். அப்ப அவங்க பாஜக சொல்ற நீ சம்மதம் கொடு, நீ சம்மதிச்சுட்டா நாங்க வந்து அண்ணாமலையை நீக்கிறோம். எப்படி பாருங்க வில்லனுக்கு வில்ல உள்ள கல்லனுக்கு கல்லங்கிற கான்செப்ட், உள்ளனுக்கு கல்லன் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடி இப்படி பாஜகவை நம்புவோம், பாஜக அப்படி எடப்பாடி நம்புவோம், வாய்ப்பே இல்லை. இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை சந்திச்சாகணும், பாஜகவும் சந்திச்சாகணும். இடையில இருக்கிற அண்ணாமலை என்ன செய்ய போறாரா தெரியல, பார்ப்போம். ஹெச் ராஜாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும் காலங்களில் பார்த்துருவோம். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.